நம்மளுடைய அனைவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய மகா புண்ணிய காலமான ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பரமபத சொர்க்க வாசல் திறப்பு என்னும் இந்த பதிப்பு நம் எல்லோருக்கும் மிகவும் உகந்தது. அதாவது மேச ராசியிலே செவ்வாயினுடைய வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஏகாதசி திதியில் எம்பெருமானானவர் வைகுண்ட வாசல் வழியாக செல்லும்போது நாம் ஒவ்வொருத்தரும் மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஸ்ரீ பரணி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான அன்றைய நாளில் மகாவிஷ்ணு சொர்க்கவாசல் வழியாக வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் மன நிறைவான வாழ்க்கையினை தரும் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை என்பது புராணங்களுடைய வரலாறு. ஆகவே நீங்கள் இந்த நாளில் மனதார உங்களுடைய மகாவிஷ்ணுவை மனதார வழிபாடு செய்ய சர்வ தோஷங்களும் விலகும், சர்வ சங்கட்டங்களும் விலகும், குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்வாகும், புத்திர சந்தானம் வேண்டுபவர்களுக்கு அதிசீக்கிரமாகவே கிடைக்கும், திருமண தடையாக உள்ளவர்களுக்கு அது சீக்கிரமாகவே அதுக்கான பலன் கைமேல் கிடைக்கக்கூடும். ஏனென்றால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 20, 25, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்று ஒரு சிறப்பம்சம் வரும் என்று நம்மளுடைய புராணங்களும் வரலாறுகளும் கூறுகிறது. ஆகவே நீங்கள் இந்த நாளில் அந்த மகாவிஷ்ணுவை அரங்கநாதனை வைகுண்ட பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய சர்வ சங்கட்டங்களும் விலகும். உங்களுடைய எந்த விதமான கஷ்டங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் மன நிறைவும் சாந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் கடுகளவு ஐயமில்லை. யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாரையும் தள்ளாமல், ஒருத்தருக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் பரமபத சொர்க்கவாசல் வழியாக மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் ஐதீகம். இதில் நம் மக்கள் அவசரப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டடித்து கொண்டு ஒருத்தரை தள்ளிவிட்டு அவர்கள் கீழே விழுவும்போது அதை தள்ளி பார்க்காமல் கூட இவர்கள் முன்னேறி போவதனால் இன்னொரு சாபத்தை அதே இடத்தில் நாம் பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம்.